என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக இந்த அம்மா ஆனவள் உன் கண்ணில் பட்டால் என்னை கண்டவுடன் நீ ஓம் சக்தி என்று சொல்லி என்னை தொட்டுவிட சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதை செய்துவிட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து வந்திருக்கின்ற நல்ல செய்தியை அம்மா மனமகிழ்ச்சியோடு சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, ஓம் சக்தி என்று சொல்லும் பொழுது அந்த நொடி உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி உனக்குள் அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிடும். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். அதாவது உன்னுடைய பய உணர்வை போக்கி உனக்குள் இருக்கின்ற மனக்குழப்பத்தை நீக்கி தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் போக்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அந்த நாமம்தான், இந்த ஓம் சக்தி. இதை சொல்லும் பொழுதே உன் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு கம்பீரம் வந்துவிடும். அம்மாவை அழைக்கின்றோம், அவர் நமக்காக நிச்சயமாக நல்லதொரு தீர்வை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு நீ இத்தனை காலமும் எதிர்பார்த்து உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, பொதுவாக மனது எல்லோரின் மீதும் நாட்டம் கொள்வதில்லை. ஏதாவது ஒருவரின் மீது அதிக அன்பு கொள்கின்றது. அதே நேரத்தில் அந்த அன்பு கொண்டவர்களை பிரிந்துவிட்டால் அதை தாங்க முடியாத மனவேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது. என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் மனது எப்பொழுதுமே குழப்பத்தில் தவிக்கின்றது. இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்னதான் செய்வது? நமக்கென்று இருக்கின்ற ஒரு ஆறுதல் இவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஆறுதலை நம்மால் விட்டுவிட முடியாது என்று சொல்லி என் பிள்ளை அந்த அளவிற்கு அவர்களின் மீது அன்பு கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களை சார்ந்துதான் நீ வாழ்ந்து வருகின்றாய். ஆனால் சற்றென்று ஒரு சிறிய மனக்கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது என்றால் ஒட்டுமொத்த உறவும் பாதித்து விடுகின்றது. அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு வாழ்க்கைக்குள் நீ நுழையும் பொழுதும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையில் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு சற்றென்று நீ எந்த முடிவையும் எடுத்து வாழ்க்கையில் முடிவெடுத்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து விடாதோ என்று எண்ணிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, அத்தனையையும் தாண்டி வருகின்ற எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் மனம் வருத்தப்படுவதையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்மை இது போன்ற வேதனையில் தள்ளிவிடுகின்றது, நம் வாழ்க்கையை இப்படியெல்லாம் நினைக்க வைத்து விடுகின்றது என்று. ஆனால் என்னதான் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளுமாக இருந்தாலும் என் பிள்ளை, ஒரு உயிர் என்று வரும்பொழுது அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். உன் மனது வேதனைப்படுகின்ற நேரத்தில் சற்றென்று வார்த்தைகளை வெளியே அள்ளி தெளித்து விடுகின்றோம். அந்த வார்த்தைகள் என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியாமல் நம்மீது உண்மையான அன்பு கொண்டவர்களிடத்தில் கூட என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசி வாழ்க்கையில் கஷ்டங்களை தூக்கி சுமந்து விடுகின்றோம். நாளை இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துவார்கள், என்ன செய்வார்கள் என்று உனக்கு புரியவில்லை. ஏன் தெரியுமா? உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான உறவு
உனக்கு ஒன்றென்றால் ஓடிவந்து நிற்கக்கூடியவர்கள், எந்த கஷ்டத்திலும் உன்னை விட்டு கொடுக்காதவர்கள், இந்த வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் உன்னை காத்தவர்கள், இவர்களை அன்றி இன்னொரு உண்மையான உறவை உன்னால் எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியும்? வாழ்க்கையில் அம்மா எனக்கு ஒரு உண்மையான உறவை கொடுங்கள் என்று கேட்க வேண்டியது யாருமே இல்லாமல் தனிமையில் நிற்கின்றேன் என்று வருந்த வேண்டியது. அப்படி ஒரு உண்மையான உறவு கிடைத்துவிட்டால் அதன் பிறகு பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடுவது. என் தங்கமே, உங்களை எந்த அளவிற்கு உருவாக்கி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது. சில நேரங்களில் நிரந்தரமாகவே பிரிந்து விடுகின்றார்கள். ஆனால் என் பிள்ளையே, ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தாகி எங்கே பாதி பிரச்சனைகள் இருக்காது. ஒவ்வொருவருக்கு இதுதான் கஷ்டம், இதுதான் வேதனை என்று தெரிந்துவிட்டால் அதை செய்யாமல் இருக்க வேண்டும். எங்கெங்கோ யார் யாருக்கு நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு நம் மனவேதனை அடைகின்ற நேரத்தில் தனக்கு உரிமையானவர்கள் வேதனைப்பட்டால் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி சென்று விடுவார்கள். உண்மை அடுத்தவர்களுக்கு காட்டுகின்ற அளவிற்கு கூட பெரிதாக கண்டு கொள்வதில்லை. அந்த இரக்கத்தை உனக்கு காட்டு. இருந்தால் அவர்களின் காலடியிலேயே நீ வீழ்ந்து கிடந்திருப்பாய். அந்த அன்பிற்கு எப்பொழுதும் அடிபணிந்து இருப்பாய். இப்படி உன் பக்கமும் சில விஷயங்கள் நியாயத்தை உருவாக்குகின்றது. ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், உன் மனம் விரும்புகின்ற உறவு உன்னை விட்டு சென்று விட்டதாக நினைக்கின்றாய். ஆனால் என் பிள்ளையே, உண்மை என்ன தெரியுமா? இவர்கள் ஒரு காலமும் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை. இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறவில்லை. எங்கிருந்தாலும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்கள் ஒரு காலமும் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை. இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறவில்லை. எங்கிருந்தாலும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும், இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றுதான் உன்னை போல அவர்களும் சிந்திக்கின்றார்கள். என் குழந்தையே, இது போன்ற எண்ணங்கள் ஒருவருக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை எல்லோருக்கும் காண்பித்து கொடுக்கும். அதுபோலத்தான் உனக்கும் உன்னுடைய அந்த மனம் விரும்புகின்ற உறவுக்கும் இடையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும். அவர்களின் மனதிலும் உன் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை. உன்னுடைய மனதிலும் அவர்களின் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை. மன வருத்தம் தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த வருத்தத்தை போக்க வேண்டும். இந்த வருத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, நீ பழைய நிலைக்கு மீண்டும் மாற வேண்டும். அடுத்தவரின் பேச்சை கேட்டு நீ பேசிய வார்த்தைகள் எதுவுமே உன் வாழ்க்கைக்கு உதவாது என்பதனை புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ளலாம் என்பதனை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்பேற்பட்ட மனநிலையிலும் வார்த்தைகளை கடத்தாமல் வாழ வேண்டும். உன்னுடைய உயிரான உறவு அங்கே உன்னோடு பேசுவதற்கும் மீண்டும் உன்னோடு நல்லபடியாக வாழ்வதற்கும் பயணிப்பதற்கும் தயாராகிவிட்டார்கள். என் பிள்ளையே, நீயும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். தேடி வந்ததை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. கிடைக்கின்ற வாழ்க்கையை ஒரு நாளும் நீ இழந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் பொன்னாலும் இருக்கின்ற உண்மைகள் உனக்கான மனநிறைவையும் மன சூழ்நிலைகளையும் தெளிவுபடுத்த வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று என் பிள்ளை யோசிப்பதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சாதகம் ஆக்கிக்கொள். இந்த தாயானவள் உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.